நம்ம எல்லாருக்குமேவும் நம்ம கூட இருக்கவங்க, இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்க, நமக்கு லாயலா இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசை. ஆனா, நம்மள சுத்தி இருக்காங்க, எப்பவுமே நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்க லாயலா தான் இருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மறந்துர்றோம். ஸோ, எந்த இடத்துல இந்த கன்ஃப்யூஷன் வருதுன்னா, நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கும், லாயல்டிக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் இத நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து, இட் இஸ் பீயிங் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் வாட் யூ ஆர் டூயிங். நீங்க பண்ற விஷயத்துல நிலைத்தன்மையோட இருக்க தான் கன்சிஸ்டன்சி. பட் லாயல்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இட் இஸ் டீப்லி ரூட்டட் இன் லவ்ஸ் அண்ட் கவனன்ட். ஸோ அன்புலையும் அந்த ஒரு உடன்படிக்கையிலையும் ஆழமா வேர்கொண்டிருக்கிறது தான் லாயல்டி. ஸோ அந்த லாயல்டி தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். சர்ச்சுக்கு போறேன், ரெகுலரா சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். இதெல்லாம் உங்களோட கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ குறிக்குது. ஆனா ஆண்டவருக்கு பிடிச்சத பண்றேன், அவருக்கு பிரியமா என் வாழ்க்கைய வாழ்றேன் அப்படிங்கிறது தான் லாயல்டி. அதுதான் நீங்க ஆண்டவருக்கு குடுக்குறது. இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த உலகத்துல 21வது நூற்றாண்டுல லாயல்டி இஸ் அ ரேர் கிஃப்ட். பிகாஸ் நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் லாயலா இருக்காங்கன்னா, இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஏன்னா, வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து கூட 3 1/2 வருஷம் கூடயே இருந்த ஒருத்தர், அவருக்கு லாயலா இல்ல. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இட் இஸ் ஜூடாஸ் இஸ்காரியட். ஸோ, அவரே அந்த மாரியான ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்தினார்னா, இன்னைக்கு நம்ம இருக்க சூழ்நிலையில ஒருவேளை நீங்க உங்க நண்பர்களுக்கு லாயலா இல்லன்னா, பி லாயல் டூ தெம். இல்ல உங்கள சுத்தி இருக்கவங்க யாராவது உங்களுக்கு லாயலா இல்ல அப்படின்னா, டெல் தெம் ஹவ் டு பி லாயல் அண்ட் ரிகன்சைல் வித் தெம். தட்ஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அண்ட் தட்ஸ் வாட் த சர்ச் வாண்ட்ஸ் டுடே.